ஜெப நீரூற்று வழியாக இந்த காலவேளை உங்களை சந்திக்கிறேன். தேவன் நடுவிலே இருக்கிறார் என்று பல இடங்களிலே வேதத்திலே போடப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடுவிலே இருந்தால் அவர் என்ன காரியம் செய்வார் என்பதை பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில அவர் நடுவிலே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு இடமில்லை என்று சொல்லி ஏசாயா 12 சொல்கிறது. லேவியராகமம் 26 சொல்லுது அடிமைத்தனத்துக்கு இடமில்லை. செபனியா 2 சொல்லுது துக்கத்துக்கு இடமில்லை. யோவான் 20 சொல்லுது பயத்துக்கு இடமில்லை. யோசுவா 3ஆம் அதிகாரம் சொல்லுது தடைகளுக்கு இடமில்லை. ஏனென்றால் நம் நடுவிலே ஜீவிக்கிற தேவன் அவர் பூமியில் நடுவிலே இருக்கிறவர், சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கிறவர், அக்கினி நடுவிலே இருக்கிற தேவன், அதோடு மேகத்தின் நடுவிலே இருக்கிறவர். யோவான் 19 சொல்லுது நம் ஆண்டவர் சிலுவையின் நடுவிலே இருக்கின்றார். இந்த கால வேளையில நம் நடுவிலே இருக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது, என் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள கர்த்தர். அவர் நம்மை ரட்சிக்க கூடியவர். அவர் நம் பேரிலே சந்தோஷமாக களி கூர்ந்து அமர்ந்திருப்பார். அவரை நம் பேரிலே கம்பீரமாய் களி கூறுவார் என்று வேதம் கூறுகிறது. இந்த பெரிய தேவன் நடுவிலே உலாவ வேண்டுமா இருந்தால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுதியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவது. எனவே இந்த காலவெளியில குடும்பத்திலே உலாவுகிற கர்த்தர், என்னுடைய குடும்பத்தின் நடுவிலே உலாவுகிறவர், என் பிள்ளைகள் மத்தியிலே உலாவுகிறவர், என்னுடைய ஊழிய பாதையிலே என்னோட கூட வருகிறவர், நான் வேலை செய்யிடங்கள் என்னுடைய பிசினஸ்ல என் நடுவிலே இருந்து எனக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன், அவர் என்னோட கூட இருக்க வேண்டுமா இருந்தால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அசுதியான காரியம் ஒன்றும் இல்லாதபடி அது சுத்திகரிக்கப்படத்தக்கதாக தேவனீர் கிருபை தருவீராக. அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம் இந்த காலவெளியில் இருப்பதனால் நம் மத்தியில உலாவுகிற தேவனை அன்போடு அழைத்து அவர் சித்தப்படி வாழ ஒப்பு கொடுப்போம். உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெயிப்போமாக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய மேலான நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் நடுவிலே வாசம் செய்கிறவர் என் கர்த்தாதி கர்த்தர் நீர் ஆண்டவரே. எந்த அசுசியான காரியங்களையும் கண்டு எங்களை விட்டு விலகாதபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமாய் இருக்க தேவன் கிருபை தருவீராக. அசுசியான காரியங்கள் விலகி போவதாக. இந்த கால வேளையில் உம்முடைய பரிபூர்ணம் எங்கள் வாழ்க்கையில நிறைவாய் காணப்படட்டும். நீர் அழைத்த அழைப்பு, நீர் கொடுத்த அந்த குடும்பம், பிள்ளைகள், எங்களுடைய வேலைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தை கிருபை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.